ஏன் பெண்களும் அடல்ட்ஸ் தானே. அதான் நான் சொன்னேன், ஒரு பெண் டைரக்டர்னா உடனே வந்து நான் வந்து ஒரு காந்தி மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி ஒரு படம் எடுக்கணும், ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் லேடி அப்படி தான் எடுக்கணும்னு இல்லை. நான் கமர்ஷியல் படம் தான் எடுத்திருக்கேன். இல்லையே, நான் மீடியாலே ரிலீஸ் பண்ணேன். நேராக போய் பார்த்து இளையராஜா ராஜா பாட்டை வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி பேசி சொல்லிட்டு தான் வந்தோம். அதெல்லாம் எனக்கு தெரியல. இனிமேலும் போடலாம், யாருக்கு தெரியும். சந்திப்போம், எதுவாக இருந்தாலும் சந்திப்போம். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா சி we are all adults at the end of the day. சின்ன பிள்ளைங்களை வந்து ஏய் நீ பார்க்காத, ஏய் நீ போ அப்படின்னு சொல்கிறது ஓகே. பட் அந்த சின்ன பிள்ளையிலையும் எனக்குமே ஞாபகம் இருக்குது. ஷகிலாக்கா நான் வந்து ஐ திங்க் சம் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேனல் பேர் சொல்லக்கூடாது இல்லை, பர்டிகுலர் சேனலில் வந்து ஏதோ ஒரு அந்த ஷோவாக வரப்போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் பார்த்ததே கிடையாது அவங்க படம், எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அது ஏதோ சம்திங் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். இப்போல்லாம் தான் சோஷியல் மீடியா எல்லாமே தெரியுது. அந்த காலத்தில் எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ நான் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பாங்க. ஆனால் அது ஏதோ நைட்டு 12 மணிக்கு போடுறாங்கன்னு தூக்கத்துலேருந்து ஏஞ்சி போய் சவுண்ட் இல்லாமல் டிவி ஆன் பண்ணி இது என்ன தான் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் கூட நாங்களும் பார்த்துருக்குறோம். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு சின்ன மெமரிஸ் தான், ஞாபகப்படுத்துறது இல்லையா. ஆமாம் இல்லை, இப்படிலாம் நடந்துச்சுன்னு இல்லை. ஸோ அந்த ஒரு மெமரியை செரிஷ் பண்ணுறது, ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக சொல்ல முடியாது. இன்னைக்கு அதான் சொல்கிறேனே, நாசூக்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அமெரிக்காவில் இருந்தோம் நாங்கள். அப்போ இங்கிலீஷ் படத்துக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. அங்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா சீன்லேயும் கிஸ்ஸிங் சீன் இருக்கும். அப்போ வந்து க்ளோஸ் யூர் ஐஸ் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி முந்தானே எடுத்து கொடுப்பாங்க. ஒன்று நான் பிரீத்தால இப்படி மூடிக்குவோம். நமக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா அவங்க பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து இஸ் இட் ஓவர் அதை முடிஞ்சிடுச்சான்னு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு, அமெரிக்கன் ஃப்ரெண்டு, எங்கள் அம்மா கிட்ட முடிஞ்சிடுச்சான்னு கேட்கும் போதே தெரியல, அவளுக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுது, நீ என்னத்துக்கு மூடுற, அந்த கான்செப்ட் அந்த காலத்தில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் மைண்ட் இருக்கிறது. சிலதெல்லாம் வந்து நம்மளும் இக்னோர் பண்ணிடணும். பிள்ளைங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்ச மாதிரி நம்மக்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம போய் நோண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்குறதும் தப்பான ஒரு விஷயம். அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள். ஒரு அடல்ட்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்ட்டு அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க வளர போகிறவங்க, நம்ம வளர்ந்தவங்க, வித்தியாசம் அவ்வளோதான். நானே அவரோட காப்பிரைட் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்கிறேன், விஜய் சேதுபதி பையனை பற்றி நான் பார்த்தேங்க. உடனே ஒன்று சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாராக மாறுறதுக்கான அறிகுறி தான் அது, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு.